வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸில் அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இந்த ஏரியா தொட்டால் மார்க்கெட்டில் செல்லிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பனே அந்த எல்லோ ஜோன் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால். அதே சமயம் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரல. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் கொடுத்துட்டு நமக்கு நியரஸ்ட் இந்த ஃபஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி அப்சைடு மூவ் ஆனிச்சு. நம்ம அப்படி வரும்போதே நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் டெலகிராமில். நிஃப்டி வந்து வீக்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னு அதையும் பார்த்துருவோம். நம்ம இந்த அப்டேட் தான் கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டியை பார்த்தாலும் ஓப்பனே பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ரேஞ்சிலே அந்த ரேஞ்சை உடச்சிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லோ ஜோனுக்கு மேலே ஓப்பனே கொடுத்து அடுத்த 5 மினிட்ஸும் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைடு செட்டப்பில் இருந்துச்சு. அப்போ கொடுத்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் தேர்டோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 55,250 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஏன்னா மார்க்கெட் வந்து பேங்க் புல்லிஸாக இருக்குது. நிஃப்டி தான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரினால அவங்க வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வச்சு ஓட்டிட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சொன்ன ரேஞ்சை போய் டச் பண்ணிச்சு பேங்க் நிஃப்டி. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எல்லோ ஜோனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் பண்ணி இறங்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு எப்பயுமே என்ன சொல்லியிருந்தோம், அந்த பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு மேலே பிரேக் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணவே இல்லை. அங்கேருந்து ஃபால் ஆனது தான் இந்த எல்லோ ஜோன் விட்டு நமக்கு கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து அப் சைடு மூவ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடேஸ்லேருந்து மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் இந்த ஒரு மூவ்மெண்ட்ஸே நடந்துச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நம்ம நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதில் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நேற்று நம்ம போட்டிருந்தோம். இந்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இப்போ அப்சைடு மூவ் ஆகிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நேற்றோட லோ பிரேக் பண்ணால் அடுத்த ஃபால் இருக்கும், இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும் அடுத்த ஃபால் இருக்கும். அதுபடி பார்த்தா அடுத்த மூவ் டே படி இந்த இடம் தான் ரெசன்ஸாக இருக்கும். அதாவது 23,515 அப்படிங்கிற ரெசன்ஸாக இருக்கும். இந்த லெவலில் பிரேக் முடிஞ்சால் அடுத்த நம்ம புல்லிஸான எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செட்டாக பார்த்தா பேங்க் நிஃப்டி புல்லிஸ்னால இதுவும் புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தெரியுது. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி போன ஹை தான் 23,279 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,364 அப்படிங்கிற செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 23,439. சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 23,217 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,160. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போன லோ தான் 23,104. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து நான் இதாக போடுறேன் கீ லெவலாக. இந்த லெவலில் தொட்டால் மார்க்கெட் மேலே தான் போகும். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த தேர்டுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த இடம் தொட்டால் ஒரு செல்லிங் இருக்கும். அப்படி இந்த லெவல் அதாவது இதுக்கு மேலே பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி பட்சத்தில் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் 23,450 அப்படிங்கிறது ஒரு செல்லிங் ஜோனாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம். இந்த லெவலையும் பிரேக் பண்ணால் மட்டும் தான் அடுத்த புல்லிஸ் இருக்கும். ஆனால் நாளைய மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அந்த தேர்ட் ரெசன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான ஒரு இப்போ வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் டவுன் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு அந்த செட்டப்பை கொஞ்சம் மாற்றின மாதிரி தெரியுது இன்னைக்கு வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா இதுபடி பார்த்தா இந்த ஃபஸ்ட் ரெசன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து தேர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பிரகாசமாக தான் இருக்குது. மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான ஒரு செட்டப்பை தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். 55,556 பிரேக் பண்ணிட்டாலும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இது நம்ம நம்மளாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணுறதுக்கான பிரகாசமாக தான் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நாளைக்கு கேப்பை கொடுத்து கூட இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் இன்றைக்கி போன ஹை தான் 55,318. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 55,536 அப்படிங்கிற செகண்ட் ரெசன்ஸ் ஆகும். தேர்டை பொறுத்தளவுக்கு 55,956 59 கிட்டத்தட்ட 56,000 நியரஸ்ட்டு. சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 55,036 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 54,901. தேர்டு வந்து 54,668.
சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஜோனே போட்டுருவோம் இதுக்குள்ளே. இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இடையில இந்த எல்லோ ஜோனை தொட்டால் மார்க்கெட்டில் பையிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லோ உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு ஒரு செல்லிங் இருக்கும். செல்லிங்னா பெரிய செல்லிங்லாம் கிடையாது. இதை உடைச்சதுன்னா இங்கே சப்போர்ட் எடுப்போம். அப்படி தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி புள்ளி செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் எது வரைக்கும்னு பார்த்தோம்னா இந்த 55,959 வரைக்கும் தேர்ட் ரெசன்ஸ் வரைக்கும் தான் அந்த ஒரு புள்ளி செட்டப் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புள்ளிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலை பிரேக் பண்ணாலே அடுத்தடுத்த மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா 55,959 வரைக்கும் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் தொடும்போது மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சடன் மூவ்மெண்ட்டாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன, இப்போ இவன் இந்தமாரி இருக்கான், நிஃப்டி அந்தமாரி இல்லை. அப்படி பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் சைட்வேஸ் இருக்குது. அதையும் மீறி தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்ல மூவ் இருக்குது. நாளைக்கும் எதிர்பார்க்குறேன் ஒரு நல்ல மூவ் இருக்கிறதுக்கான ஒரு செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருக்குது. சரி ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட என்னோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சாக இருக்கும். 74,717 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சப்போர்ட்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இந்த கிரீன் கேண்டோட லோ தான், நேற்றோட லோ தான் நம்மளுக்கு இப்போதைக்கு சப்போர்ட் 73,318. இதை பிரேக் பண்ணால் அடுத்த ஃபால்ட் இருக்கும். அதே இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டே கேண்டில் இப்படி சொல்கிறேன். இந்த ஹையை பிரேக் பண்ண வச்சு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு, அதாவது 76,200 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டுனால இந்த ரேஞ்ச் தொடர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 74,212. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே டேவோட ஹையே நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுருப்போம். இதில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுது, கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குது. 74,212 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பார்த்தா 74,486. தேர்ட் வந்து 74,862. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 73,806 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 73,606 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் வந்து இன்றைக்கி போன லோ தான் 73,426. சரி ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து புள்ளிஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்ட் வரைக்கும் தேர்டுங்கிறது ஒரு செல்லிங் ஜோன். மூணுலேயுமே தேர்டு இந்த எந்த இடத்துல செல்லிங் வருமோ அதான் நம்ம தேர்டாக வச்சுருக்கோம். நிஃப்டியும் அதான் வச்சுருக்கோம், பேங்க் நிஃப்டியும் அதான் வச்சுருக்கோம், சென்செக்ஸ்லையும் அதான் வச்சுருக்கோம். இந்த இடம் தொடர்றப்போ மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது நம்ம ஸ்ட்ராங்காக புள்ளி சொல்லிடலாம். இந்த இடம் தொடர்றப்போ செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட்டும் கீழே லெவலில் வச்சுருவோம். இந்த ஃபஸ்ட்லேருந்து மேலே பார்த்து வாய்ப்பு இருக்குது. அப்படியே இறங்கினாலும் இந்த செகண்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்து அப்சைடுக்கான மூவ் தான் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறங்கினாலும் இந்த செகண்ட் சப்போர்ட் மேலே தான் போகும். அதேபோல் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி அடுத்தது புள்ளிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.